சிறகடிக்க ஆசை இன்னைக்கான எபிசோடில் மீனா வந்து சிந்தாமணிக்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் தோற்றக்கூடாது, அவங்கள்ட்ட அவமானம் கூட படக்கூடாது அப்படின்றதுக்காகவே இப்போது சீதா வந்து மீனாவுக்கு உதவி பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஸோ மீனா ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா இப்போ முத்துவோட சீதாவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ அதுக்காக தான் சீதா வந்து அவங்க கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த அந்த பணத்தை வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பணம் வந்து பத்தாது அப்படின்ற யோசிச்ச சீதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அருணை வர சொல்லி, ஸோ அருணுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வட்டிக்கு வந்து பணம் வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அருண் வந்து எனக்கு அப்படிலாம் யாரும் தெரியாது, அது மட்டும் நான் அப்படிலாம் பண்ணது கிடையாது, மேபி நான் பண்ணேன் அப்படின்னா அதுவே வந்து ஒரு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்றத நான் அதெல்லாம் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ சீதாவும் அப்படியா சரி பரவாயில்ல நான் வேறு கேட்டு பார்க்குறேன்ற மாதிரி சொல்லுவோம். அருண் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அவன் பணம் தானே வேணும், எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு 1,00,000 வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அருண் வந்து ஓகே என்கிட்ட பணம் இருக்குது நான் கொடுக்குறேன், உங்கள் அக்காவுக்கு எப்போ வந்து திரும்ப பணம் கிடைக்குதோ அப்போ வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து எடுத்து கொடுக்குறாரு. ஸ்டார்டிங்கில் சீதா வந்து அந்த பணம் வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்தாலும் அருண் வந்து கம்பல் பண்ணி அந்த பணத்தை கொடுத்ததால சீதா வந்து பணத்தை வாங்கிட்டாங்க. உடனே இப்போ மீனாவுக்கு ஃபோன் பண்ண சீதா ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன் சீதா என்னாச்சுன்னு சொல்லி மீனா கேட்க நீ உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இங்கே வீட்டில் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு ரகலையே போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் எபிசோடில் முத்துவும் அருணும் பார்த்துக்கிட்டாங்க இல்லையா, நான் குடிக்கவே இல்லை, என்னை பார்த்தா வந்து நான் குடித்தேன்னு சொல்லிட்டான், என்னை செக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் மேலே அந்த கோவத்தில் முத்து வந்து செம்மையாக குடிச்சு வீட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ணுறாரு. இதெல்லாம் அடுத்த நாள் காலையில் முத்துவுக்கு தெரியுது. ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் பண்ணது சரி தான், நான் குடிக்கவே இல்லை, நான் குடித்தேன்னு சொல்லிட்டான், நான் அதெல்லாம் குடிச்சிட்டு வந்தேன்ற மாதிரி நான் பண்ணது தான் சரி, அந்த அருண் தான் கெட்டவன் அப்படின்ற மாதிரி அந்த கோவத்தோடு பேச இப்போ மீனா வந்து நோக்கடிச்சிட்ருக்காரு. அப்போது ஸ்ருதியும் ரவியும் அங்கே வராங்க. முத்து மேலே தான் வந்து தப்பு இருக்குது அப்படின்றத எடுத்து சொல்கிறாங்க. ஆனாலுமே முத்து வந்து யார் சொல்கிறதையும் கேட்காம அந்த போலீஸ்காரன் அருண் தான் தப்பு பண்ணிருக்கான், அவன் தான் தப்பு இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க ஸ்ருதியும் மீனாவும் இவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் முத்து வந்து அதெல்லாம் காதில் வாங்காமல் ஸ்ருதி மீனாவே திட்டிடுறாரு. ஸோ கடுப்பான ஸ்ருதி பார்த்திங்கன்னா உங்கள் அண்ணன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் எப்படி பேசுவார்ன்றது புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்போ தான் சீதாட்டேருந்து இப்போ மீனாவுக்கு ஃபோன் வருது. மீனாவும் கிளம்பி போகிறாங்க. ஆனால் போகும்பொழுது ஸ்ருதிகிட்டையும் ரவிட்டையும் சொல்லிட்டு போகிறாங்க தவிர முத்துக்கிட்ட சொல்லலை. இதுக்கும் முத்து வந்து கோபப்படுறார். பாத்தியா ரவி, அவள் எங்கேயும் வெளியே போகிறான்னு தெரியுது, ஆனால் என்கிட்ட வந்து சொல்லாமல் போகிறா அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு போகிறா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கு ரவி வந்து நீ பண்ண விஷயத்துக்கு யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க, அண்ணி பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சொல்லாமல் தான் போவாங்க அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லிவிட்டு அவரும் வந்து இப்போ கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இப்போ சீதாவை பார்க்குறதுக்கு மீனா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ இந்தாக்கா அந்த மீதி பணம் இதில் இருக்குது, நீ வந்து எடுத்துக்கோ, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுருக்கேன், நீ யூஸ் பண்ணிக்கோ, நீ ஜெயிச்சு காட்டுக்கா, ஸோ நீ ஜெயிக்கணும், நான் இருக்கேன்க்கா, உனக்கு எதாவது பூக்கட்ட ஆள் தேவைப்பட்டால் சொல்லு, நான் வந்து கட்டித்தரேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழைச்சிட்டு வரேன்னு சொல்ல ஸோ மீனாவும் சந்தோஷப்பட்டு சீதாவுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா இப்போது ரவி வேலை பார்க்குற அந்த ஹோட்டலில் 2 பேர் சாப்பிட வராங்க. அவங்க ஸ்ருதிக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறாங்க, தப்பாக வந்து பேசிகிட்ருக்காங்க. இதனால் கடுப்பான ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆர்டர் பண்ண சூப்பில் உப்பையும் மிளகாத்தூளையும் அளவுக்கு அதிகமாக வந்து கொட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு அந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாகுது. அது வாக்குவாதம் மாறதுனால இப்போது அங்கே ஃபஸ்ட்டு ரவி வராரு. அதுக்கப்புறமா நீத்துவும் அங்கே வந்துட்டாங்க. அங்கே வந்த ரவியும் நீத்துவும் ஸ்ருதியை போய்ட்டு நீ மன்னிப்பு கேளு, நீ பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்ருதி வந்து என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் யார்ட்டையும் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, கேட்கவும் மாட்டேன், வேணுன்னா என்னை நீங்கள் வேலை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க கோவமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் நீத்து வந்து நான் இதுக்காகலாம் வேலை விட்டு தூக்க போகிறது கிடையாது, ஆனால் இதுக்கப்புறம் அப்படி ஆச்சுன்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் கோவமாக பேசிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுவும் இப்போ நீத்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து என்னோடய கம்பெனி ரெப்புடேஷன் தான் பாதிக்கும், இப்போலாம் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த இடத்துல ரவி பேசுனதாகட்டும் இல்லை நீத்து பேசுனதாகட்டும், ஸோ 2 வந்து தப்பாக தான் எனக்கு தோணுது. ஸோ ரவி என்ன சொல்கிறாரு, அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நீ கண்டிக்கிறதுக்கும் தட்டி கேட்குறதும் இது வந்து ஒன்று பப்ளிக் பிளேஸ் கிடையாது, நம்ம வீடு கிடையாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அப்படிலாம் கேட்கக்கூடாது, என் கம்பெனியோட ரெப்புடேஷன் போய்டும், ஸோ நீங்கள் அவங்க என்ன பண்ணாலும் சும்மா இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது 2 தப்புன்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை தட்டி கேட்டிருந்தா கூடமே அவங்க கம்பெனிக்கு ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுத்துருக்கும். ஸோ பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வந்து அந்த ஹோட்டலுக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் கூட்டம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நீ யார் என்ன பண்ணாலும் வெளில போய் சொல்லக்கூடாது, பிரச்சனையாகக்கூடாது, அவங்க சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி
ரவியுமே ஸ்ருதிக்கு தான் சப்போர்ட்டான பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு ஹோட்டலோட இமேஜ் போயிடும், நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஸோ நீத்துவுக்கு அசிங்கமாக நம்பர்லாமல் பேசுகிறது வந்து சுத்தமாக சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, இப்போது மீனாவுக்கு மறைமுகமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருண் உதவி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மீனா ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக விஜயாவும் சேர்ந்துக்கிட்டு இப்போது சிந்தாமணி கூட ஒரு கூட்டு கல்யாணத்தனம் பார்த்துட்ருக்காங்க. மீனாவோட பணத்தை வந்து திருடுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. மீனா இந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து எப்படி ஜெயிக்க போகிறாங்க, என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.